சிங்கம் டவேராவோடைய வீல் பேரிங் நட்டு அப்படியே உருவிக்கிச்சு. ரேர் வீல் ஆக்சுவலு, இது ஒரு நட்டு, இது வந்து அந்த லாக் வாசரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிங்கு, இதில் ஒரு பேரிங் தான், ஒரு டேப்பர் பேரிங்கு, பேரிங்கு கோனு, இது ஒரு ஆயில் சீலு, சிம்மு, பேரிங் டைட்டுக்காக வைக்கிற சிம்மு. சிம்மு பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. ஒன்று மொத்தம், ஒன்று மெலிசு, அப்படி மாறி மாறி வரும் சிம்மு வைக்கும்போது. சிம்மு வைக்கணும் ஸ்ட்ரைட்டுக்கு தகுந்த மாதிரி சிம்மு குறைக்கலாம் ஏற்றலாம். சிம்மு லூஸ் வரும்போது குறைச்சிங்கன்னா சரியாயிடும். சிம்மில் போட்டாலும் லூஸ் வரும். கரெக்டாக சிம்மு வைக்கணும். இது தோஸ்து பாருங்கள், கேம் சாப்பிட்டே கட் ஆகிடுச்சுங்க. கம்பெனி சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. டைமிங் பெல்ட் இப்போ தான் மாற்றி 1000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. டென்ஷன் ஓவராக வச்சுட்டாங்க என்னன்னு தெரில. முதல்ல கேம் சாப்பிட்டு கட் ஆகிடுச்சு. கஸ்டமர் தான் சொன்னாங்க 1000 கிலோமீட்டர் ஆகுது, டைமிங் பெல்ட்லாம் மாற்றின கம்பெனியில் விட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது பாருங்கள் டென்ஷன் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்காங்க. வாட்டர் மாற்றிக்கிறாங்க. ஆனால் கேம் சாப்பிட்டு கட் ஆகிடுச்சு. ரேட்டவங்க கேம் சாப்பிட்டு 2 கட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம செல் போடும்போது சவுண்ட் நாய்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்த செல் பண்ணலை. கல்ட்டி கஸ்டமர் சொல்லி வச்சு கம்ப்ளைண்ட். அடுத்து இது பாருங்கள், ஷிஃப்ட்டு பெட்ரோலு இன்ஜின் ஒர்க் செஞ்சோம். அதோட டைமிங் பாருங்கள், ஏதாவது கேம் டைமிங்கு. இந்த இடத்துல இந்தாண்ட கேம், இது வந்து இன்லெட் கேமில் இது வந்து ஒரு டைமிங் மாதிரி. அந்த ஹெட்டு மட்டத்துக்கு நேராக வைக்கணும். இங்கே செயினில் பாருங்கள், அந்த பிளாக் கலர் மார்க்கா டைமிங் செயினில் அந்த பிளாக் மார்க்கும். அதே இந்தாண்ட இன்லெட் கேம்லேயும் ஒரு மார்க் வரும். அந்த கருப்பு மார்க்கு அந்த ஏரோ மார்க் வருது புள்ளியில், அது நேரம் ஜாயினில் உட்கார வைக்கணும். ரெண்டு சேமாக உட்கார வச்சுட்டு கரெக்டாக அந்த அந்த கருப்பு மார்க்கு அந்த கருப்பு மார்க்கு உட்கார வச்சுட்டு ஏரோ மார்க்கு நேரம் கரெக்டாக வர வச்சுட்டு கீழே. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஷிஃப்ட்டு பெட்ரோலு. இதில் வந்து ஹெட் ஒர்க் பார்க்குறோம். ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. கேஸ்கெட்டு கம்ப்ளைண்ட்னாலும் ஹெட்டு பிரிக்கிறோம். டைமிங் கார்டிங் கேமிக்கிறதுக்காக அந்த வீடியோ ஆல்ரெடி எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். டைமிங் கேஸ் பிரிச்சிட்டேன். அடியில் பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பும் எல்லாமே டிஸ்மேல் பண்ணியாச்சு. எல்லாமே கழட்டிடுச்சு. ஆயில் சம்புக்கு வருங்க, சம்பு கழட்டிட்டேன். வாட்டர் மிக்ஸ் ஆகி சம்பில் ஆயில் தண்ணி மிக்சிங்கு. சம்பில் பாருங்கள் எவ்வளோ வாட்டர் இருக்குது பார்த்தாலே தெரியுது. வாட்டர் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த கீ காடியும் அந்த இதுவும் டைமிங் பார்த்தீங்கன்னா இதில்